வெல்கம் டு ஜிடி தமிழ் சேனல். ஐம் புவனேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங்க்கான ஒரு பெஸ்ட் வெப்சைட்டை பற்றி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரொஃபஷனல் மெட்டீரியல் வச்சு என்னென்ன குக்கிங்லாம் பண்ணலான்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த 4 விதமான மெட்டீரியலை வச்சு நம்ம என்னென்னலாம் குக்கிங்லாம் பண்ணலான்றதுக்கு ஒரு பெஸ்ட் வெப்சைட் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரொஃபஷனல் மெட்டீரியலை என்ட்ரு பண்ணால் போதும். அது பல டைப்ஸ் ஆஃப் குக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு எவ்வளோ போடணும் அதுமாரி தான் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு எதுவும் வீடியோவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி காமிக்க மாட்டாங்க. உப்பில் கொஞ்சம் ஒரு 6 டீஸ்பூன் போடுங்க, இந்த காயை இவ்வளோ எடுத்துக்கிட்டு தான், ஓகேங்களா? பட் அதை பார்த்து குக் பண்ணுறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட் டைம் யாராவது இந்த வெப்சைட்டை பார்த்து அதில் ஏன்னா பல விதமான டிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சஜஷன் பண்ணும். ஒரு 4 பொருள் தான் உங்கள் கையிலே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு முட்டை எடுத்துங்க, அப்புறம் ஒரு பனானா, ஓகேங்களா? இப்போ இந்த 2 ஐட்டம்ஸை போட்டு நீங்கள் அதில் என்டர் பண்ணாலே அந்த 2 ஐட்டம்ஸை வச்சு என்னென்னலாம் குக் பண்ணலான்றது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 டாபிக் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சஜஷன் பண்ணும், ஓகேங்களா? அதில் பார்த்துட்டு பட் ஃபஸ்ட் டைம் யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நான் கம்மியாகவே ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அதிகமாக ட்ரை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ப்ளஸ் கற்றுக்கலாம். அந்த 2 பொருளை வச்சு இவ்வளோ பண்ண முடியுதுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது சின்ன சின்ன ப்ரொஃபஷனல் மெட்டீரியல்ஸை வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல விதமான டிஷ்ஷஸ்லாம் வந்து ட்ரை பண்ண இந்த வெப்சைட் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு பண்ணுங்கள். தென் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதில் சொல்லியிருக்க அளவுலாம் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். இல்லைனா எங்கேயாவது அதிகமாக போட்டு சாப்பிட்றவங்க பாவம், ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ரௌசரில் போயிட்டு சூப்பர் குக்னு வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணுங்கள், ஸ்பேஸ் விடாமல். இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெப்சைட் தான். இதில் வந்து போயிடுங்க. போயிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணுங்கள். இல்லைனாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா பேண்ட்ரி ஆப்ஷன், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எக்கு, தென் ஆனியன், தென் மஷ்ரூம், ஒரு டொமேட்டோ, ஓகேங்களா? ஒரு 4 ஐட்டம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இப்போ இந்த பொருள் தான் இருக்குது. இதை வச்சு நான் என்னென்ன குக்கிங்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெசிபீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ரெசிபீஸ், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ பண்ணுது யூ கேன் மேக் 791, அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வந்து வச்சு 791 வகையான உணவு வந்து தயாரிக்கலான்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஆல் ஆப்ஷனை. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது, ஏதோ கொடுத்துருக்காங்க. இந்த பேரில் நான் கேள்விப்பட்டதில்லை, ஓகேங்களா? ஏதோ ஃபஸ்ட்டு இது மஷ்ரூம் ஆம்லேட்மே இருக்குது, ஓகேங்களா? அதை மட்டும் நான் சூஸ் பண்ணுறேன். இதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு ஆனியன், அப்புறம் 1 கப் மஷ்ரூம், ஒரு 8 முட்டை வேணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெசிபி இருக்குல்ல, ஃபுல் ரெசிபி, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்ட்டு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அதாவது நீங்கள் எத்தனை பேருக்கு சமைக்க போகிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆளுக்கு தான் சமைக்க போகிறேன். அதனால் இங்கே சர்விங்கில் வந்து 1 சூஸ் பண்ணிக்கிட்டேன். கொடுத்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ எடுத்துக்கணுன்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு 1/4 கப்பு வெங்காயம், ஒரு 1/4 கப்பு மஷ்ரூம், அப்புறம் ஒரு 2 எக்கு இருந்தால் போதும், ஓகேங்களா? கீழே அதை எப்படி வந்து குக் பண்ணுறதுக்கு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் எல்லாமே இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? தமிழில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கும். ஜஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு என்னென்ன வகையான டிஷ்ஷஸ்லாம் வந்து பண்ணலான்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதை பார்த்து ஃபுட்டை டைரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெப்சைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.